Good morning, students. In the last class, we saw nitrosation, nitration, and sulfonation of phenols. Today, we are going to discuss about halogenation, Riemann reaction, Kolff reaction, Thalin fusion reaction, coupling reaction, test for differentiating phenols and alcohols, and uses of phenols. Let us see them one by one. First one, halogenation of phenol. Halogenation of phenol takes place in different medium. First one is halogenation of phenol by bromine water. This is the structure of phenol. Bromine water, two, 4, 6 tribromophenol plus 3 moles of hydrogen bromide. Phenol reacts with bromine water to give 2, 4, 6 tribromophenol and hydrogen bromide. அதாவது phenol புரோமின் நீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் புரோமைடு ஆகியவற்றை தருகிறது. சரி, இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான வினை வழிமுறை பற்றி இப்ப பார்க்க போறோம். ஃபீனால் அப்படின்றதுக்கான அமைப்பு நமக்கு தெரியும். பென்சீன் வளையத்துக்கு மேல நேரடியா OH இருந்தது அப்படின்னா அது நம்ம ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன பண்ணா ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் கூட புரோமின் வாட்டர் ஆட் பண்றோம். சரி, புரோமின் வாட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா புரோமின் இருக்கும். இந்த வினையின் போது எத்தனை புரோமின் மூலக்கூறு வந்து வினையில ஈடுபடுது அப்படின்னா 3 மூலக்கூறு புரோமின் வினையில வந்து ஈடுபடுது. புரோமினுக்கான வாய்ப்பாடு Br2, Br சிங்கிள் பாண்ட் Br. அதே மாதிரி இன்னொரு புரோமின் மூலக்கூறு எடுத்துக்கிறேன் Br சிங்கிள் பாண்ட் Br. இன்னொரு புரோமின் மூலக்கூறு எடுத்துக்கிறேன் Br சிங்கிள் பாண்ட் Br. ஃபீனால்ல பென்சின் வளையத்துல இந்த OH தவிர்த்து மற்ற இடங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் அணு இருக்கும். ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்க இருக்கும், நான் அதை எழுதல. இந்த இடத்துல இருக்கும், அதை நான் எழுதிடுறேன். இங்க இருக்கும், நான் அதை எழுதல. இந்த இடத்துல இருக்கும், அந்த ஹைட்ரஜன் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். OHக்கு இந்த இடம் ஆர்த்தோ, OHக்கு இந்த இடம் மெட்டா, OHக்கு இந்த இடம் பேரா, OHக்கு இந்த இடம் மெட்டா டேஸ், OHக்கு இந்த இடம் ஆர்த்தோ டேஸ். சரி,
இந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியேறுது. அந்த ஹெச் ப்ளஸ் பிஆர் டூவில் இருக்கக்கூடிய பிஆர் மைனஸ் கூட சேர்ந்து ஹெச்பிஆராக மாறிடுது. அப்போ ஒரு ஹெச்பிஆர் வெளியில் வருது. சரி, இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போனதுனால இந்த ஆர்த்தோ பிளேஸில் என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் சார்ஜ் இருக்குது. அந்த மைனஸ் சார்ஜும் இந்த பிஆர் ப்ளஸ்ஸும் சேர்ந்து பாண்டை வந்து உருவாக்குது. அப்போ பென்சீன் வளையத்துக்கு மேலே OHக்கு ஆர்த்தோ பிளேஸில் பிஆர் இடம்பெறுது. சரி, அதே சமயத்தில் OHக்கு பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக மாறி புரோமின் மூலக்கூறில் இருக்கக்கூடிய பிஆர் மைனஸுடன் சேர்ந்து ஹெச்பிஆரா வெளியில் போகுது. அப்போ இன்னொரு ஹெச்பிஆர். சரி, இந்த ஹெச் ஆனது ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போனதுனால இந்த வளையத்து மேலே மைனஸ் சார்ஜ் உருவாகுது. அந்த மைனஸ் சார்ஜை நடுநிலை செய்வதற்காக பிஆர் டூவில் இருக்கக்கூடிய இந்த பிஆர் ப்ளஸ் ஆனது இதை நோக்கி வந்து பிணைப்பை வந்து உண்டாக்குது. அப்போ இந்த அமைப்பில் OHக்கு பேரா பொசிஷனில் இன்னொரு பிஆர் வந்து சேருது. அதே சமயத்தில் OHக்கு ஆர்த்தோடாஸில் இருக்கக்கூடிய இந்த ஹெச் ஆனது ஹெச் ப்ளஸ்ஸாக மாறி பிஆர் டூ மூலக்கூறில் இருக்கக்கூடிய பிஆர் மைனஸுடன் சேர்ந்து ஹெச்பிஆராக வெளியே போகுது. அப்போ அந்த ஹெச்பிஆர் நான் இங்கே எழுதிடுறேன். அப்போ வெளியேறிய மொத்த ஹைட்ரஜன் புரோமைடு மூலக்கூறினுடைய எண்ணிக்கை 3. பிஆர் டூவில் ஒரு பிஆர் மைனஸாக மாறுறதுனால இன்னொரு பிஆர் என்னவா இருக்குன்னா பிஆர் ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். சரி, இந்த பிஆர் ப்ளஸ் இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் சார்ஜை நடுநிலை செய்யுது. ஸோ நடுநிலை செய்யும் பொழுது என்ன உருவாகும் அப்படின்னா இந்த பிஆர் ப்ளஸுக்கும் இந்த வளையத்து மேலே இருக்கக்கூடிய வளையத்தில் இருக்கக்கூடிய கார்பன் மைனஸுக்கு இடையே பிணைப்பு வந்து உருவாகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு பிஆர் வந்து சேருது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா முக்கிய விளைபொருள். இந்த வினையின் போது உருவாகக்கூடிய முக்கிய விளைபொருள் என்ன அப்படின்னா 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால். ஏன் இந்த நேம் அல்லது இந்த பெயர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த OHக்கு OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனுடைய இடமதிப்பு 1, அடுத்து இது 2வது இடம், இது 3வது இடம், இது 4வது இடம், இது 5வது இடம், இது 6வது இடம். அப்போ 2வது இடத்துல இந்த சேர்மத்தில் OHக்கு 2வது இடத்துல பிஆர் இருக்கு, OHக்கு 4வது இடத்துல மற்றொரு பிஆர் இருக்கு, அதே மாதிரி இந்த OHக்கு 6வது இடத்துல இன்னொரு பிஆர் இருக்கு. அதனால இந்த சேர்மத்துக்கு நாம எப்படி பெயர் கொடுக்கிறோம் அப்படின்னா 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் அப்படின்ட்டு பெயர் கொடுக்கிறோம். இந்த மாதிரி தான் இந்த வினை நடந்து நமக்கு விளைபொருள் வந்து உண்டாகி இருக்கும். இதற்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதுனா போதும். இந்த வினை வழிமுறைன்னு சொல்லக்கூடிய மெக்கானிசம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்குரிய எக்ஸ்பிளனேஷனை மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. ஃபீனால் reacts with bromine water to give 2,4,6 tribromophenol and hydrogen bromide. சரி, இந்த வினையில எது எலக்ட்ரோஃபைல், அதாவது எலக்ட்ரான் கவர் காரணி அப்படின்னு நமக்கு தெரியும். எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் கவர் காரணி அப்படின்ட்டு போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வினையில எது எலக்ட்ரான் கவர் காரணி அப்படின்னா பிஆர் பிளஸ். ஸோ இது எப்படி படிக்கணும்? புரோமோனியம் அயனி, புரோமோனியம் அயான் ஆர் புரோமோனியம் அயனி அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் புரோமின் மூலக்கூறு அப்படின்னா Br2. ஸோ இந்த Br2ல ஒரு Br நேர்மின் சுமையுடைய அயனியா மாறுது, இன்னொரு Br எதிர்மின் சுமையுடைய அயனியா வந்து மாறுது. எதிர்மின் சுமையுடைய
புரோமின் நம்ம எப்படி அழைக்கணும் அப்படின்னா புரோமைடு அயனி அப்படின்னு அழைக்கணும். அதே சமயத்துல நேர்மின்சுமையுடைய புரோமினை எவ்வாறு அழைக்கணும் அப்படின்னா புரோமோனியம் அயனி என்று அழைக்கணும். ஸோ இந்த புரோமோனியம் அயனி தான் இந்த வினையில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான் கவர் காரணி. இந்த எலக்ட்ரான் கவர் காரணி ஃபீனால்ல இருக்கக்கூடிய உயர் எலக்ட்ரான் அடர்த்தியினுடைய மையமாக செயல்படக்கூடிய பென்சின் வளையத்தை தாக்கி முக்கிய விளைபொருள் என்று சொல்லக்கூடிய 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் என்ற சேர்மத்தை தருகிறது. இதோட இந்த வினை முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்த வினை என்ன அப்படின்னா ஹாலஜனேஷன் ஆஃப் ஃபீனால் தான். ஆனால் மீடியம் வந்து மாத்துறோம். புரோமின் வாட்டருக்கு பதிலாக புரோமினின் எய்தர் கார்பன் டைசல்ஃபைட் ஆர் கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஸோ இதில் வாட்டர் வந்து சால்வெண்டாக ஆக்ட் பண்ணுது. அடுத்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைட் அல்லது கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து சால்வெண்டாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த வினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ஷன்லையும் மெயின் ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஃபீனால் தான். அதற்கான அமைப்பு இது. இந்த வினையில ரியேஜன் வினை காரணி என்ன அப்படின்னா புரோமின் இன் CCl4. நீங்க CCl4க்கு பதிலாக கார்பன் டைசல்ஃபைடு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட், அதாவது கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம், கரிம கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரிம கரைப்பான்ல புரோமின் இருக்கக்கூடிய இந்த காரணியை வந்து எடுத்துக்கிறோம் இந்த ரியாக்ஷனை வந்து கேரி அவுட் பண்றதுக்காக. ஸோ இந்த வினையின் போது கிடைக்கக்கூடிய முக்கிய விளைபொருள் என்ன அப்படின்னா ஆர்த்தோப்ரோமோஃபீனால் மற்றும் பேராப்ரோமோஃபீனால். சரி, இதோட சேர்ந்து உருவாகக்கூடிய துணை விளைபொருளை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வினையின் போது ஆர்த்தோ மற்றும் பேரா விளைபொருள் வந்து உண்டானது அப்படின்னா அந்த விளைபொருளோடு சேர்ந்து உருவாக்கக்கூடிய துணை விளைபொருளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனாலதான் நான் இங்க இதோட சேர்ந்து உருவாக்கக்கூடிய மற்ற விளைபொருளை நான் எழுதல. ஸோ இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்த்தோப்ரோமோஃபீனால் அல்லது ஓ புரோமோஃபீனால் அப்படின்னு எழுதுறோம். என்ன காரணம் அப்படின்னா இந்த சேர்மத்துல இந்த OHக்கு Br எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஆர்த்தோ இடத்துல வந்து இருப்பதனால இந்த சேர்மத்துக்கு ஆர்த்தோ புரோமோ ஃபீனால் அப்படின்ட்டு பெயர் கொடுக்கணும். அதுக்கடுத்து இந்த சேர்மத்துக்கு என்ன நேம் அப்படின்னா பேரா புரோமோ ஃபீனால். காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த சேர்மத்துல இந்த ஃபீனால் அப்படின்றதுதான் முதன்மை சேர்மம். அந்த முதன்மை சேர்மத்துல பென்சின் வளையத்துல OH நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. OHக்கு பேரா இடத்துல புரோமின் இருக்கிறதுனால இந்த சேர்மத்துக்கு பேரா புரோமோஃபீனால் அப்படின்ட்டு பேர் கொடுக்கிறோம். சரி, இந்த வினைக்கான விளக்கம் எப்படி எழுதலாம் அப்படின்னா
ஃபீனால் கார்பன் டெட்ராக்ளோரைடில் உள்ள புரோமினுடன் வினைபுரிந்து ஆர்த்தோபுரோமோஃபீனால் மற்றும் பேராபுரோமோஃபீனால் ஆகியவற்றை தருகின்றது. இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபீனால் reacts with bromine in carbon tetrachloride to give orthobromophenol and parabromophenol. சரி, இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு வினை வழிமுறை வந்து பார்க்கலாம். ஃபீனாலுக்கான அமைப்பு நம்ம தெரிஞ்சதுதான். பென்சின் வளையத்து மேல OH நேரடி இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த சேர்மத்துக்கு ஃபீனால் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த OHக்கு ஆர்த்தோ இடத்துல, மெட்டா இடத்துல, பேரா இடத்துல, மெட்டா டேஸ் இடத்துல, ஆர்த்தோ டேஸ் இடத்துல எல்லாவற்றிலும் என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ரியாக்ஷன்ல OHக்கு ஆர்த்தோ மற்றும் பேரா இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் நான் இங்க எழுதிக்கிறேன். மற்ற 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் நான் இங்க எழுதல. ஏன் அப்படின்னா, இந்த வினையில் ஈடுபடக்கூடிய புரோமோனியம் அயனி ஃபீனால் சேர்மத்தில் இருக்கக்கூடிய OHக்கு ஆர்த்தோ இடத்துல இருக்கக்கூடிய இடத்துலையும் OHக்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய இடத்தையும் தாக்குறதுனால அந்த இடத்துல மட்டும் நான் ஹைட்ரஜனை குறிப்பிட்டிருக்கேன். இந்த இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் குறிப்பிடலை. சரி, Br2 அப்படின்றது நமக்கு தெரியும் புரோமின் மூலக்கூறு. ஸோ இந்த புரோமின் மூலக்கூறு எவ்வாறு உடையும் அப்படின்னு நான் முன்னதான் சொன்னேன். ஒரு புரோமின் நேர்மின் சுமையுடைய அயனியா மாறும், மற்றொரு புரோமின் எதிர்மின் சுமையுடைய அயனியா மாறும். நேர்மின் சுமையுடைய அயனி அல்லது நேர்மின் சுமையுடைய புரோமின் எப்படி அழைக்கணும் அப்படின்னா புரோமோனியம் அயனி அப்படின்னு அழைக்கணும். எதிர்மின் சுமையுடைய புரோமினை எப்படி அழைக்கணும் அப்படின்னா புரோமைடு அயனி அப்படின்னு அழைக்கணும். சரி, இதுல எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா புரோமோனியம் அயனி, அதாவது புரோமோனியம் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபீனால் இருக்கக்கூடிய பென்சின் வளையத்தை அட்டாக் பண்ணும். அதுவும் குறிப்பா எங்க அட்டாக் பண்ணும் அப்படின்னா ஆர்த்தோ இடத்தையும் பேரா இடத்தையும் அட்டாக் பண்ணும். ஏன்னா அந்த இடத்துல தான் எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதனாலதான் இந்த நேர்மின் சுமையுடைய அயனி ஆர்த்தோ மற்றும் பேரா இடங்களை தாக்கும் தன்மையுடையதா இருக்கு. ஓகே, நமக்கு தெரியும் நேர்மின் சுமையுடைய அயனி எதை நோக்கி செல்லும் அப்படின்னா எதிர்மின் சுமை எங்க அதிகமா இருக்குதோ அங்கு அதை நோக்கி தான் செல்லும். அதனாலதான் Br+ ஆர்த்தோ இந்த சேர்மத்துல ஆர்த்தோ மற்றும் பேரா இடங்களை நோக்கி சென்று அந்த இடங்களை தாக்கி அதற்குண்டான விளைபொருளை உண்டாக்குது. சரி, இப்ப இந்த Br2 நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த ஃபீனால் இருக்கக்கூடிய OHக்கு ஆர்த்தோ பிளஸ்ல இருக்கக்கூடிய இந்த H+ மாறி Br2ல இருக்கக்கூடிய Br- சேர்ந்துட்டு HBr வெளியே போனது அப்படின்னா இந்த வளையத்து மேல ஆர்த்தோ இடத்துல மைனஸ் சார்ஜ் உருவாகும். Br2ல இந்த புரோமினுக்கு நேர்மின் சுமை உருவாகும். ஸோ இந்த நேர்மின் சுமை உடைய இந்த அயனி இந்த எதிர்மின் சுமையை வந்து நடுநிலை செய்யும். அதனால புதிய பிணைப்பு வந்து உருவாகும். எங்க அப்படின்னா பென்சின் வளையத்து மேல OHக்கு ஆர்த்தோ இடத்துல உருவாகுது. Br+ இந்த கார்பனுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மைனஸும் சேர்றதுனால இந்த புதிய பிணைப்பு வந்து உருவாகுது. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர்த்தோபுரோமோஃபீனால். OHக்கு இந்த Br ஆர்த்தோ இடத்துல இருக்கனால ஆர்த்தோபுரோமோ, ரிமைனிங் பார்ட் நம்ம ஃபீனால் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ HBr வெளியில போயிருக்கு. ஒருவேளை இந்த ஃபீனால்ல இருக்கக்கூடிய OHக்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய பேரா இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H+ மாறி Br2ல இருக்கக்கூடிய Br- சேர்ந்தது அப்படின்னா HBr வெளியில போயிருது. அப்ப இந்த சேர்மத்துல OHக்கு பேரா இடத்துல மைனஸ் சார்ஜ் உருவாகுது. அதே சமயத்துல இந்த புரோமின் மூலக்கூறுல இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய புரோமின் மேல நேர்மின் சுமை உருவாகுது.
சரி, இந்த நேர்மின் சுமை தான் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரான் கவர் காரணி, எலக்ட்ரானை ஈர்க்கும் தன்மையுடைய ஒரு காரணி அப்படின்னு சொல்றோம். ஸோ அது எங்க மைனஸ் சார்ஜ் இருக்கோ அதை நோக்கி நகரும். இங்க இந்த சேர்மத்தில் எந்த இடத்துல மைனஸ் சார்ஜ் இருக்கு? OHக்கு பேரா இடத்துல தான் மைனஸ் சார்ஜ் இருக்கு. அப்ப இந்த Br பிளஸ் யார் ஈர்க்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மைனஸ். அப்ப இது இதை நோக்கி நகர்றதுனால இந்த இடத்துல கார்பன் இருக்கு. அப்ப கார்பன் மேல இருக்கக்கூடிய இந்த மைனஸுக்கும் Br மேல இருக்கக்கூடிய இந்த பிளஸுக்கும் இடையே ஒரு பிணைப்பு வந்து உருவாகுது. அதனால நமக்கு பேரா ப்ராடக்ட் வந்து கிடைக்குது.